இன்னைக்கு நம்ம மேங்கோ பார் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கேண்டி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி செய்ய பச்சை மாங்காயும் யூஸ் பண்ணலாம், மாம்பழமும் யூஸ் பண்ணலாம். எது வேணுமோ உங்க சாய்ஸ் தான். நான் மாம்பழத்தை வச்சு தான் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபுட் டு இண்டியன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ஃபுட் டு இண்டியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ மேங்கோ பார் செய்ய 2 மாம்பழம் தோலை சீவிட்டு எடுத்துக்கோங்க. மேங்கோ பார் செய்ய மாம்பழத்துக்கு பதிலாக பச்சை மாங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மாம்பழம் எடுத்துருக்கிறதுனால அதைய ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். பச்சை மாங்காய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வேக வச்சு அதைய மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 மாம்பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இந்த மாம்பழ பல்ப்பை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பவுலில் உள்ள மேங்கோ பல்ப்பை மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. எவ்வளவு பல்ப் இருக்கோ அதில் 1/5 அளவு கரும்புச்சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பல்ப்பு 250 கிராம் இருக்குன்னா 50 கிராம் கரும்புச்சக்கரை எடுத்துக்கணும். கரும்புச்சக்கரைக்கு பதிலாக சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதைய ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாம்பழ சீசனில் மாம்பழம் வாங்கி எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் வீட்லேயே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காகவும் டேஸ்டாகவும் செஞ்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி வடக்கல் வச்சுக்கோங்க. அதில் அரைச்சி வச்ச மேங்கோ பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கணும். நல்லா ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு தடவை வீட்லேயே ட்ரை பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா மேங்கோ பாரை கடையில் வாங்க மாட்டீங்க. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி ஈஸியாக செய்ய முடியும். அது மாதிரியான ரெசிபி தான் இது. இந்த பார் 90s கிட்ஸோட கேண்டி. ஏலக்காய் தூள் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. நான் ஏலக்காய் தூள் யூஸ் பண்ணாமல் செய்கிறேன். கை விடாமல் கரண்டிலே கிளறிட்டு இருக்கணும். இல்லைன்னா கொதிக்கும் போது அடுப்பெல்லாம் தெரிச்சிரும். மேங்கோ நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் கருஞ்சக்கரையோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டாக இல்லாமல் புளிப்பாக மேங்கோ இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கரும்பு சக்கரை போட்டுக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு. அல்வா பதம் வர தேவையில்லை. ஓரளவு கெட்டியாக வந்தால் போதும். ஒரு 4 நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் சின்ன சைஸ் ஹாஃப் லெமன் பிழிஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாம்பழத்தில் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. மாம்பழத்தில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. நான் மேங்கோ பாருக்கு கரும்பு சக்கரை சேர்த்து ஹெல்த்தியாக செஞ்சுருக்கேன். நீங்கள் கரும்பு சக்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கரண்டியில் எடுக்கும்போது கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்குள்ளே ஒரு பிளேட்டில் நெய் கொஞ்சமாக விட்டு ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேண்டியை 1 month வரைக்கும் வெளியவே வச்சுருந்தாலும் கெடாது. கடையில் கேண்டி வாங்கி கொடுக்கறத விட வீட்லேயே செஞ்சு கொடுத்தா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மேங்கோ பார் செய்கிறது ரொம்ப ஈஸி. 10 minutesல குயிக்காக செய்ய முடியும். ஏன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணின உடனேயே இந்த பிளேட்டில் ஊற்றிடணும். அதனால முன்னாடியே இந்த பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ரொம்பவும் ஜாம் மாதிரி கெட்டியாகவும் தேவையில்லை, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நெய் தடவின பிளேட்டில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு பாரோட திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து பிளேட்டில் ஊற்றிக்கோங்க. பிளேட்டில் உள்ளதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டான மேங்கோ பார் செஞ்சிடலாம். பிளேட்டை ரொட்டேட் பண்ணினீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரி பிளேட்டை பண்ணுங்க. உங்களுக்கு வரலைன்னா ஒரு கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மாம்பழம் வச்சு செய்யணும்னா தான் மாம்பழ சீசன் தேவை.
பச்சை மாங்காயை வச்சு செய்யும்போது எப்போ கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மேங்கோ பார் செஞ்சுக்கலாம். இதைய வெயில்ல ஒரு நாள் காய வச்சா போதும். மேல ஒரு வலை போட்டு காய வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா 2 நாள் காஞ்சிருச்சு. வெயில் இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே ஃபேன் போட்டு 2 days காய வைங்க, நல்லா காஞ்சிரும். நான் காய வைக்கும் போது வெயில் இல்லை, அதனால வீட்டுக்குள்ளேயே 2 நாள் ஃபேன்ல காய வச்சேன். மேங்கோ பார் நல்ல ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். இந்த கேண்டியை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தை கத்தியில் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா பிளேட்டில் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். இதைய ஆம் பப்பட்டுன்னு சொல்லலாம், மேங்கோ கேண்டின்னு சொல்லலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதைய வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நார்த் சைடில் இதில் காரம் எல்லாம் கூட போடுவாங்க. சில்லி பவுடர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போடுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றும் போதே ஊற்றிக்கணும். பிளேட்டில் எந்த அளவு ஊற்றுறோமோ அதை பொறுத்து தான் திக்னஸ் வரும். மாம்பழ சீசன்ல ரொம்பவே மேங்கோ சீப்பா கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் வரும், கெடவே கெடாது. சின்ன குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். கடையில வாங்காம வீட்லயே ஈஸியா செய்ய முடியும். இந்த பாரை பீசஸா கட் பண்ணாம ரோல் மாதிரி கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான், மேங்கோ பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுட்டு இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.